அனைவருக்கும் காலை வணக்கம். தந்தை மகனும் தூயாமையார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாமையாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாம். அன்புமிகு சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறைகளை தகுதியான முறையில் நாம் ஒப்புக்கொடுக்க இத்திருப்பலிக்கு நாம் தகுதியான முறையில் பங்கெடுத்து இறைவனுடைய இறை அருளை பெற தடையாக இருக்கிற நமது குற்றம் குறை பாவங்களுக்காக வேளையில் மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடம் இயலாம் வல்ல இறைவன் நம்மை திறக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமா. இறைவா, ஆண்டவர் கொண்டாடும் தக முயற்சிகளில் மகிழ்வரும் நாங்கள் உண்மை அதனால் பஸ்காவின் மறை உண்மைகளை நாங்கள் கடைபிடித்து அவன் முழுமையான என்றும் அடைவோமா. உம்மோடு தூயாவியான நம்பில் இறைவனாக என்று வாழும் ஆட்சி செய்கின்றவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். உண்மையாகவே நான் விரும்புவது வழியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். இறைவாக்கினர் ஒசையான உடையிலிருந்து வாசம் அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 1 முதல் 6. வாருங்கள், ஆண்டவரிடம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்துபவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குகிறார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாட்களுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுதி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திருப்போம். நாம் அறிவுரை போகமாக ஆண்டவரை பற்றிய அறிய முனைந்திடுவோமாக.
அவருடைய புறப்பாடு புலரும் பொழுது போல் சின்னமானது. மழை போலவும் நிலத்தில் நனையும் இளவேனே கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள். எப்ராஹிமே, உன்னை நான் என்ன செய்வேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்? உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறது. அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன். எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது. உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். எரிபலிகளை விட கடவுளை அறிவையை நான் விரும்புகிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மதுரை பாடல் திருப்பாடல் 51. வள்ளல், பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். கடவுளே, உமது பேரத்திற்கு ஏற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இறக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைவதும் என் தீவினை முற்றிலும் நீக்கும்படி என்னை கழுவியதும் என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியதும் வள்ளல். ஏனெனில் பலியினால் உன்னை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அது நாட்டம் கொள்வதில்லை. கடவுள் கேட்ட பலி நொறுக்கிய நித்தியமை. கடவுளை நொறுக்கிய குற்றம் நல்ல உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புகிறேன். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவார்த்தைகள் 9 முதல் 14 முடிய. தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரம் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இது வரி தண்டுபவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கில் கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வாரத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக் கொண்டு, கடவுளே, பாவியாக என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு பரிசேயரை அல்ல, வரி தண்டுபவரை கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப்படுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எந்த நிலையில் நாம் இருந்து
கடவுளை நோக்கி ஜெபிக்கின்றோம், கடவுளை தேடி வந்திருக்கின்றோம், கடவுளோடு நாம் பயணிக்கின்றோம். ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், அவர் நம்மை குணப்படுத்துவார், அவரது இரக்கம் நம்மை வழிநடத்தும் என்று இன்றைய முதல் வாசகத்தில் ஒசேயா இறைவாக்கினர் கூறுவது போலவும், ஆண்டவரை நோக்கி தலை நிமிர்ந்து ஜெபிக்க கூட மனமில்லாமல் தன் உள்ளத்தை தன் உடலை அறிந்த அந்த வரிதன்பவர் தன்னையே தாழ்த்தி கடவுள் முன்னிலையில் ஜெபித்த அந்த ஜெபத்தை போல எந்த நிலையில் நமது வாழ்வும் நமது ஜெபமும் இருக்கிறது. பல நேரங்களிலே அந்த பரிசேயரை போல நாம் நமது தற்பெருமை அல்லது நமது இந்த உலக ஆசைகளோடு நம்மை இணைத்துக் கொண்டு நாம் பல நேரங்களிலே நம்மை மறந்து இந்த பரிசேய குணத்தோடு ஜெபிப்பதிலும் வாழ்வதிலும் இருக்கிறோம். ஆனால் இறைவன் சொல்கிறார், நீ அதையெல்லாம் விட்டுவிட்டு திரும்பி வா, என்னிடம் திரும்பி வா என்று அவர் அழைப்பு விடுக்கிறார். எனவே நாம் இதுவரையிலும் எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, இனியாவது ஆண்டவர் விரும்புகின்ற அந்த மனமாற்றத்தினுடைய ஒரு உள்ளத்தையும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் இந்த உலக ஆசைகள் உலகத்தினுடைய அந்த புதிய நவீனத்தோடு நாம் புதைந்து போய்விடாமல் இறைவனோடு என்று பயணிக்க நாம் அவருடைய பாதையில் நடக்கவும், அவருடைய பார்வையில் நாம் பார்க்கவும், அவருடைய சிந்தனையில் நாம் சிந்திக்கவும் இத்திருப்பலியில் வேண்டுவோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இது பற்றி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, தூய்மையான உணவுகளோடு உம்மறை நிகழ்வுகளை விலகி வரும் மதர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இறைவற்றுடன் இவற்றை தொடர்ந்து கொண்டாடுவதா நாங்கள் உமக்கு பணிந்து வாழ அருள்வீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையால் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உலகத்து கன்னிமரியாக பிறந்தார். அவர் பொது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: உமது ஆட்சியால்
ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழித்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபடுவார். அவர் பாடுபட உடம்பறிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நதி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் அனைவருக்கும் அழைத்து அவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதன் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குபடும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். இறைவா, உலகுக்கு பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாய் ஆசிரியர் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்துள்ளோம். உயிர்த்தெழும் எதிரும் கூட துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நிகழும் ஒரு திருமுக ஒளியினுடைய திருளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும். இதோ இத்திருப்பலியில் பங்கெடுத்து உமது திருவுடன் திறத்துக்கு முன்பாக அந்த ஆடிக்கொண்டிருக்கின்ற இறைமக்கள் ஊருடைய வரலாற்றுக்கும் கனிவுடன் செவிசாய்க்கிறார். கடவுளின் கன்னித்தாயாக புனிதமிக்க மரியா, அவருடைய கணவராக புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் எம் பாச பாதுகாவலர் தூயாக இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருள நன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளை நாம் கற்பிக்க பெற்று இறைவழிப்பினை நாம் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்வோம். நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்து அருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன், என் திருத்துதர்களுக்கு முடிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை நோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோம்.
இரக்கமுள்ள இறைவா, உம்மருட்கொடைகளால் இடைவிடாமல் எங்களை நிரப்பிட உம்மை வேண்டுகிறோம். உண்மையான வணக்கத்துடன் அவற்றை கொண்டாட என்று பற்றுறுதி உள்ள மனதோடு அவற்றை பெற்றுக்கொள்ளவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரோடும் என்றும் தங்குவதாக. எந்த நிலையை நாம் இருந்தாலும் இறைவனோடு பயணிக்கும் சென்று வாருங்கள். வாழ்வழி துவங்கியது. Ulla